கடவுள் எப்படி இருப்பார், நமக்கு என்ன செய்வார் என்று யோசித்தார். அவர் எப்படி இருப்பார் என்றால், நாம் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது, தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் பொழுது நீரூற்றாக தோன்றி நமது தாகத்தை தீர்ப்பார். வனாந்தரத்தில் உணவில்லாமல் தவிக்கும் பொழுது ஏதாவது மரத்திலிருந்து கனிகளையும் அல்லது ஏதாவது ஒரு வழிப்போக்கர் மூலமாக நமக்கு உணவையும் தந்தருள்வார். நாம் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் பொழுது யாராவது ஒருவரை அனுப்பி நமக்கு ஆறுதல் கூறுவார். நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது, மனம் தளரும் பொழுது நமக்கு நம்பிக்கையை கடவுள் மட்டுமே தருவார். வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் பொழுது கடவுள் மட்டும் கூறுவார், மகனே, இல்லவே இல்லை, இப்பொழுதுதான் உன் வாழ்க்கை தொடங்குகிறது என்று நம் வாழ்க்கையை தொடக்கி வைப்பார். அதாவது, இருட்டிலே நடந்தவன் வெளிச்சத்தை காண்பது போல நாம் வேதனையில் வாழ்ந்தாலும் நமக்கும் ஒரு நல்ல வாழ்வு உண்டு என்று கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு தருவார். திக்கு தெரியாமல் நாம் காட்டில் தொலைந்து விட்டால் நமக்கு நாம் செல்லக்கூடிய வழி எது என்பதை காண்பிப்பார். ஆக கடவுள் எப்பொழுது வருவார், எவ்வடிவில் வருவார், எவ்வாறு நமக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஆபத்து காலத்தில் இருக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் உங்களது வேலையை செவ்வனே செய்து கொண்டே இருங்கள். கடவுள் பலனை கண்டிப்பாக தருவார். கடவுள் கூறுகின்றார், விதை விதைப்பது உன் கடமை, அதை விளையச் செய்வது என் கடமை என்கின்றார். ஆக நீங்கள் உங்களது வேலையை செய்துவிட்டு அதன் விளைவு என்ன இருக்கும், விளைச்சல் என்ன இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். கடவுள் அவற்றை விளைவிப்பார். 100 மடங்காக, 1000 மடங்காக. கவலை வேண்டாம், கவலை வேண்டாம்.